இறையேசுவில் அன்பான இறைமக்களே, டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் சிதறுண்டிருக்கின்ற மக்கள் இனங்களை ஒன்று சேர்த்து அரச குருத்துவ திருக்கூட்டமாக இணைத்து தன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மக்களாக மாற்றி அவர்களை வழிநடத்தி கொண்டிருப்பவர் இறைவன். இந்த தவக்காலத்தில் இறைவனுடைய வழிகாட்டுதல் மூலம் நாம் வாழ்ந்து நம்முடைய நடவடிக்கைகள் மூலம் அவரது வழிமுறைகளை பின்பற்றி அவரோடு இணைந்த வாழ்வு வாழ்ந்தால் இறைவனுடைய அருளாசீர் என்றென்றும் நம்மீது நிறைவாக வீற்றிருக்கும் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 45 முதல் 57 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது உரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னான். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமின்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆமீன். இறையேசுவில் அன்பான இறைமக்களே, ஒரு இனம் முற்றிலுமாக அழிந்து விடுவதை விட ஒருவனை மட்டுமே பலியிடுவது சிறந்தது என்று கயபா தெரிவித்தார். கடவுளின் இறை திட்டமும் அதுதான். கடவுளை அறியாமல் பாவ வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கின்ற உலக மக்கள் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பது படைத்தவனின் விருப்பம். அந்த மக்களை தூய்மைப்படுத்தி அவர்களை மீட்படைய செய்ய ஒரே வழி அவர்கள் அனைவரையும் அழித்துவிட்டு புதிய உலகை படைப்பதல்ல, மாறாக அவர்களது பாவங்களுக்கு கழுவாயாக எந்த பாவமுமே செய்யாத தூய்மையான ஒரு மனிதன் பலியானால் உலகம் முழுவதுமே தூய்மைப்பட்டு விடும் என்று இறைவன் நினைக்கிறார். பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர் அனைவரிலுமே அங்கனம் தூய்மையான ஒரு மனிதரை அவரால் கண்டுபிடிக்க இயலவில்லை. இறுதியாக தன்னுடைய ஒரே மகனை பூமிக்கு அனுப்பி இறையாட்சியின் தத்துவங்களை அவரது போதனைகள் வழியாக மக்களிடையே போதித்து அவர்களை நல்வழிப்படுத்த முனைகிறார். இறைமகன் இயேசுவின் போதனைகளை கேட்டு
அவர் பால் கவரப்பட்ட மக்கள் அவரை நம்புகிறார்கள், அவரை பின்தொடர்கிறார்கள், அவரது வார்த்தைகளை பின்பற்றுகிறார்கள். மாறாக அவரது போதனைகளால் மக்கள் மனம் மாறி நல்வழிக்கு திரும்பும் பொழுது தங்களுடைய தற்போதைய உயர்ந்த நிலை பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து கொண்ட பரிசேயர்களும் தலைமை குருக்களும் இணைந்து அவரை கொன்றுவிட திட்டம் தீட்டுகிறார்கள். இப்படியாக இறைவனின் திட்டம் அவர்கள் மூலமாக நிறைவேறி இறைமகன் இயேசு கயவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே உயிரை விடுகிறார். அவர் சிந்திய இரத்தம் உலகில் உள்ள பாவங்கள் அனைத்தையும் கழுவி மக்கள் அனைவரையும் புனிதராக்குகிறது. அவர் வழியாக மீட்பை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய நெறிமுறைகளை பின்பற்றி அவருக்கு அன்பான இறை மக்களினமாக மாறி வாழ்வை தொடர்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆமீன். ஜெபிப்போம். எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாய் விளங்கும் அன்பு இறைவா, உம்முடைய வழிகாட்டுதலினால் எங்கள் வாழ்வு நல்வழியில் பயணப்பட வேண்டும் என்ற உம்முடைய நற்சிந்தனைக்காக உம்மிடம் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழிகாட்டுதலை உணர்ந்து கொள்ள முடியாமல் உம்மை விட்டு பிரிந்து உம்மை உதாசீனப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கைக்காக உம்மிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலும் உம்முடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு உதவி புரியதாக அமையட்டும். வாழ்விலே அன்றாடம் துயருவோர் கலக்கமுறுவோர் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களது கவலைகள் அனைத்தும் கதிரவனை கண்ட பனி கரைவது போல உம்முடைய கருணையினால் அவர்கள் அனைவரையும் நிறைத்தருளும். எங்கள் வாழ்வை வழிநடத்தி செல்ல நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலும் உம்முடைய பிரசன்னம் உடனிருந்து எங்களை காத்து அனைத்திலும் எங்களுக்கு வெற்றியை அள்ளித்தருவதாக. உம்மையே கதி என்று உம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த திருக்கூட்டத்தை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும். திருமுழுக்கின் வழியாக உம்மோடு இணைந்த நாங்கள் அனைவரும் உமக்கு சான்று பகர்கின்ற மக்களினமாக நாங்கள் மாறுவதற்கு தேவையான உள அமைதியையும் உள உறுதியையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். எங்களிடையே நோய்வாய்ப்பட்டிருப்போர் தங்கள் நோய்களிலிருந்து விடுதலை அடையவும், கடன் சுமையாலும் பல்வேறு வகையான வாழ்க்கை பிரச்சனைகளாலும் தத்தளித்து கொண்டிருப்போர் தங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக தந்தருளும். உம்மையே கதி என்று நினைத்து உம்மை பின்தொடர்கின்ற இந்த திருக்கூட்டத்தை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் அனைவரின் அன்றாட தேவைகளையும் அவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நீர் ஏறெடுத்து பார்த்து அனைத்தையும் நிறைவேற்றி தாரும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன். இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசிர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.